இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய்க்கு தாங்க வந்துக்கிறோம். சரி வந்ததே வந்தால் நம்ம வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கத்திரிக்காய் பொறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் சரி பொறிச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டே வச்ச செடிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு காப்புக்கு வந்துடுதுங்க ஓரளவுக்கு. இப்போ தான் கூட வர வரமாக அப்படியே காப்புக்கு பிடிக்கிறக்க ஆரம்பிச்சுக்குதுங்க. இன்னைக்கு பார்த்திங்கன்னா சன சனமாக காய் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வச்ச செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முத்தி செடியிலேயே வெள்ளை கலரில் ஆகிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா ரோஸ் கலர்லேயே தான் இருக்கணுங்க. இந்த அளவுக்கு வெள்ளை கலரில் ஆகக்கூடாதுங்க. லைட்டாக வெள்ளையாகிடுது வருங்க. இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முத்தலுக்கு வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே செடியில் விட்டுருந்தாலும் பார்த்திங்கன்னா செடி கெட்டு போகுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மறுக்கா பிடிக்கிறக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க. 2வது நம்ம செடியிலேயே விட்றபோது நிறையா புழு வைக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கோசரம் தான் இன்றைக்கி வந்த வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 காய் பொறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேங்க. இன்னைக்கு ஒரு வாரம் போனதும் பார்த்திங்கன்னா காடாயும் பார்த்திங்கன்னா சனசரமாக காய் பறிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புளியோரமெல்லாம் வச்சது பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்குது. மடார்னு காப்புக்கு வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா மூட்டை பிடிச்சி கேரளாவுக்கு தாட்டி விட்ற வேண்டியதாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.